பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிறார், பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், மகிழ பண்ணுகிறார் தினந்தோறும். அப்ப தினம் உங்களுக்கு நல்ல நாள் தானே? எல்லா நேரமும் நல்ல நேரம், எல்லா நாளும் நல்ல நாள். எப்படிங்க? நல்ல ஒரு இயேசு கூட இருக்கிறார். வல்லமை உள்ள இயேசு, வானத்தை பூமி உண்டாக்கின இயேசு கூட இருக்கிறதுனால எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆசீர்வாதம் தான். எனக்கு கெட்ட நேரம் தொடங்கிட்டுன்றாங்க, எனக்கு நல்ல காலம் இன்பத்தான் பிறக்குன்றாங்க, 6 மாசம் இப்படிதான் இருக்குன்றாங்க. அப்படி இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசுகிறார். அதனால தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க இந்த கைரேகையும் ஜாதகத்தையும் பார்த்து மற்ற ராசி பலனை பார்த்து உங்களையே நீங்க ஏமாற்றி கொள்ளாதங்க. அதெல்லாம் பொதுவா நிறைய எழுதி அதை நம்பி கொண்டிருக்கிற நிறைய பேர். அப்ப யாருக்கும் நடக்கும், எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியே நாட்களை கழித்து கொண்டு இருக்கிறவங்க. ஆனா வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் கடவுள் நம்ம கூட இருந்தா ஆசீர்வாதம் தான். அதுதான் முக்கியம். அதனால நீங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு கவனித்து அதன்படி வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்றையிலிருந்து மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. சரி, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றார் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இதான் ஆண்டு சொல்ற வார்த்தை. என் பிள்ளைகளே, அதாவது ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி மேல் ஆவியானவர் இறங்கி ஆவியானவர் மூலமா இந்த வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது, உங்களுக்கு சொல்லப்படுகிறது. என் பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவரும் உங்களோடு இருப்பார். அப்ப நீங்க அவர் கூட இல்லைன்னா அவரும் கூட இருக்க மாட்டார். நீங்க விலகிட்டா அவரும் விலகிடுவார். சில கிறிஸ்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் பைபிள் ஞாபகத்துக்கு வரும். சர்ச்சுக்கு போகணுமேனு பைபிளை தேடுவாங்க. இப்ப அது கூட தேடு, செல்போன்லயே பைபிள் இருக்குன்னு பைபிளே இல்லாம செய்யல, செல்போன் வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வர கிறிஸ்தவங்க பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. பிரிண்டிங் பைபிள் தான் நம்ம கையில இருக்கணும். சர்ச்சுக்கு போகும்போது செல்போனை தூக்கிட்டு இதுக்குள்ள பைபிள் இருக்கெல்லாம் பேசாதங்க. அதெல்லாம் நீங்க டிராவல்ல இருக்கும்போது வாசிக்கிறதற்கு. சர்ச்சுக்கு போகும்போது, கூட்டங்களுக்கு போகும்போது பிரிண்டட் பைபிள் தான் கையில கொண்டு போகணும். ஏன்னா இதுல ஒன்லி வசனம் மட்டும்தான் இருக்குது. செல்போனுக்குள்ள ஒரு பக்கம் பைபிள் இருக்குது, இன்னொரு பக்கம் எல்லா அசுத்தங்களும் அக்கிரமங்களும் பிசாசனுடைய கிரியைகளும் உள்ள இருக்குல்ல. ஒரு சுவிட்சை தட்டினா அதுக்குள்ள போயிட முடியும்ல. அப்ப அதனால அதெல்லாம் பிரிண்டட் பைபிள் தான் கையில இருக்கணும். சரி, அப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். நீங்க எவ்வளவு நேரம் கர்த்தரோடு இருக்கீங்க? சிலர் காலையில 1 மணி நேரம் ஜெபிப்பேன், பிறகு ஆண்டோடு இருப்பேன், அப்புறம் அவ்வளவுதான், அப்புறம் அடுத்த நாள் தான். அப்ப அவரை மறந்துட்டீங்கன்னா அவர் எப்பவுமே உங்க கூட இருக்குதானே விரும்புறாரு. நீ போகிற இடம்லாம் உங்க கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி. அப்ப நீங்க எப்பவுமே இயேசுவோடு இருக்க பழகி கொள்ளணும்ல. காலையில எழும்பி 1 மணி நேரம் ஜெபிக்கும் போது மாத்திரம் இல்லை, வேலைக்கு போகும்போது, படிக்க போகும்போது, கடைக்கு போகும்போது, வீட்டு வேலை, எப்பொழுது அவரை நினைத்து துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தீங்கன்னா அவருடைய பிரசனை எப்பவும் கூட இருக்கும்ல. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போயிட்டா பெரிய ஊழி செய்யற மாதிரி நிறைய பேருக்கு நினைப்பு. அதுக்கப்புறம் இஷ்டப்படி நடப்பது. அப்ப 2 மணி நேரம் மட்டும்தான் இயேசு கூட இருப்பார். அப்ப நீங்கள் கர்த்தரோடு இருந்தாதான் அவர் உங்களோடு இருக்க முடியும். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரை விட்டு விடுவார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்ப இயேசு வெளிப்படுவார். சாது சுந்தர் சிங் அவரை தேடினார், அவருக்கு வெளிப்பட்டார். ஆண்டவரை தேடி அவரை தரிசித்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஏராளமான பேரை எனக்கு தெரியும். நான் தேடின தாகத்தோடு எத்தனையோ நாட்கள் உபவாசம் பண்ணி காத்து கடந்த மணிக்கணக்கா தேடினேன். அதனால் அவரை தரிசிக்க முடிந்தது, குரலை கேட்க முடிந்தது. தேடுங்க. சும்மா அதெல்லாம் விதண்டவாதம் பேசுறதை விட்டு உங்களை ஒப்பு கொடுத்து நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து உங்களை தாழ்த்தி தேடினால் கட்டாயம் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை பார்க்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும். அது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க முழு இருதயத்தோட தேடணும், தாகத்தோட தேடணும். அது மாத்திரம் இல்ல, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப உண்மையா தேடிக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் சொன்னா போதாது. ஆண்டவர் உடனே உங்க இருதயத்தை பார்ப்பார்.
உன் இருதயம் சுத்தமா இருக்குதா? உள்ளுக்குள்ள கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, பெருமை இருக்குது, இச்சை இருக்குது, அடுத்த ஆளை பற்றி பொறாமை இருக்குது, அடுத்தவங்களை பற்றி புறங்கூறுது இருக்குது. இவ்வளவு பாவத்தை வச்சுக்கிட்டு தேடினா பரிசுத்தமுள்ள தேவனை எப்படி பார்க்க முடியும்? அப்ப இருதயம் சுத்திகரிக்கப்படணும். ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரை சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. இருதயத்துல சுத்தம் இருந்தா தான் உங்களை தரிசிக்க முடியும்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. என்னால என்ன எப்படி சுத்தம் பண்ணி கொள்ள முடியும்? நீங்க என்ன பரிசுத்தப்படுத்துங்க. இந்த பெருமை வேண்டாம், பொறாமை வேண்டாம், இச்சைகள் வேண்டாம், பண ஆசை வேண்டாம், புறங்குறுதல் வேண்டாம், அடுத்தவங்களை பற்றி பேசுறது வேண்டாம், காயப்படுத்துறது வேண்டாம். உங்களை போல என்னை மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்தி ஒப்பு கொடுத்துருங்க. அவரே உங்களை பரிசுத்தப்படுத்தி அவரே உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். இதான் ஆண்டவருடைய அற்புதம். புரிஞ்சது உங்களுக்கு? அப்ப என்ன சொல்லணும்? நீங்க பரிசுத்தமாக்குறது அவருடைய கையில தான் இருக்குது. அவரை தரிசிக்கிறது அவர் கையில தான் இருக்குது. உங்களை ஒப்பு கொடுக்க, அவ்வளவுதான். அப்ப இந்த நாள்ல சொல்லுங்க, ஆண்டவரே நான் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும். ஒரு நாளின் 24 மணி நேரம் உங்க கூட இருக்கணும். நீங்க என் கூட இருக்கணும். வாரத்தின் 7 நாள் என் கூடவே நீங்க இருக்கணும். ஆண்டவரே, வருஷத்தின் 365 நாள் எவ்ரி டே யூ ஹாவ் டு பி வித் மீ லார்ட். என் கூடவே இருக்கணும். நான் உங்க கூடவே இருக்கணும். ஆசைப்படுங்க, விரும்புங்க. அதுக்கு தடையா என்ன இருக்குது பாருங்க. அதுக்கு தடையாக மனுஷர்கள் இருக்காங்களா, பாவம் இருக்குதா, என்ன இருக்குதா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உமக்கு எனக்கு நடுவில் எது வரக்கூடாது, என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க அவரை தரிசிக்க முடியும், அவரோட பேச முடியும். அவர் அழகாய் ஒவ்வொரு நாளும் உங்களை மகிழ பண்ணுவார். அவர் கூட இருந்தா பாருங்களேன், எதை குறித்தும் கவலை இருக்க, தேவை குறித்து, வியாதி குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. அவர் இருக்கார்ல, அவர் பார்த்து கொள்வாருன்னு. இதுதான் மகிழ்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? இயேசு உங்களை நேசிக்கிறனால பேசுகிற, மகனே மகளே, நீ என் கூடவே இருக்கிறியா? அப்ப நான் உன் கூடவே இருப்பேன். என்னை முழு இருதயத்தோடு தேடுவியா? நான் என்ன உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொல்றீங்களா? ஆமா ஆண்டவரே, நான் ஆசைப்படுறேன் உங்க கூடவே இருக்கணும், நீங்க என் கூடவே இருக்கணும். அதுக்கு தடையா இருக்கிற இந்த பாவத்தெல்லாம் எடுத்து போடுங்க. பெருமை, பொறாமை, எரிச்சல், இச்சைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், இந்த பாவெல்லாம் நுழைஞ்சிருது. இதெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணும். நான் உங்க கூடவே இருக்கணும். உங்களுடைய சத்தத்தை கேட்கணும். உங்க விட்டு விலக கூடாது. நீங்களும் என்னை விட்டு விலக கூடாது. நீங்க என் கூடவே இருந்து அது போதும் ஆண்டவரை, என்ன அதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.